Hi everyone. I have decided to quit Instagram. என் வாழ்க்கையில் இனிமேல் இன்ஸ்டாகிராமுக்கு எந்த தேவையும் கிடையாது. இனிமேல் இன்ஸ்டாகிராம்குள்ளே லாகின் பண்ணி ஒரு 2 செகண்டாக ஒரு 5 நிமிஷமா ஒரு 2 நிமிஷம் கூட எதுவும் பண்ண மாட்டேன். நான் லாகின் பண்ணுவேன், இந்த மாதிரி வீடியோவை அப்லோடு பண்ணுவேன், அந்த வீடியோவை 2 டைம் ப்ளே பண்ணுவேன், அது எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். அதுக்கப்புறம் லாக் அவுட் பண்ணிட்டு வெளியே வந்துடுவேன், அன்இன்ஸ்டால் பண்ணிடுவேன். வாரத்துக்கு 2 வீடியோ போடுவேன், தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே. மேபி ஒரு வீடியோ, மேபி ஒரு வாரம் வீடியோ போடாமல் கூட இருப்பேன். ஆனால் இனிமேல் என் லைஃப்பில் இன்ஸ்டாகிராமை நான் யூஸே பண்ண மாட்டேன்ல. செத்தாலும் சரி இன்ஸ்டாகிராம் நான் யூஸே பண்ண மாட்டேன். சப்போஸ் நான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டேன்னா அதுதான் என் வாழ்க்கையை நான் வாழ்கிற கடைசி நாளாக இருக்கும். அன்றைக்கே என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்குவேன். ஃபேஸ்புக்கை நான் டவுன்லோட் கூட பண்ண போகிறது கிடையாது. ஃபேஸ்புக்கை ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ண போகிறதும் கிடையாது, வெப்பில் லாகின் பண்ண போகிறதும் கிடையாது. ஃபேஸ்புக்குக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. இன்ஸ்டாகிராம் ஒன் ஆஃப் த ஒஸ்ட் அடிக்ஷனில், உலகத்தில் இருக்க அடிக்ஷன்லேயே ஒஸ்ட்டான அடிக்ஷன். இதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான ப்ராசஸ் இருக்குல்ல, கவர்ச்சியஸ்னஸ், பொருளாசை. அது தெரியாதனால தான் யாராலையும் பெர்மனெண்ட்டாக குவிட் பண்ண முடியல. ஒரு வாரம் குவிட் பண்ணுறாங்க, ஒரு மாதம் குவிட் பண்ணுறாங்க, ஆனால் திரும்பி போயிடுறாங்கல்ல. இட் இஸ் ஃபார் வேர்ஸ். நீங்கள் நினைக்கிறத விட ரொம்பவும் ஆபத்தானதில். ஒருத்தனுக்கு கஞ்சாவை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் கஞ்சா போதை ஏறி யாரை வேணால் வெட்டுவான், ரேப் பண்ணுவான், என்ன வேணால் பண்ணுவான்ல. ஃப்ளாக்கா, கொக்கைனு, மரிஜுவானா இதெல்லாம் எடுத்தானுன்னா அவனுக்கு லைஃபே முடிஞ்சு. அந்த மாதிரி டெய்லி 2 ஹவர் 3 ஹவர் 4 ஹவர் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணால் வாழ்க்கையே முடிஞ்சில்ல. உங்களுடைய ஃபிசிக்கலாகவும் உங்களுடைய டோபமைன் ட்ரெயின் ஆகிரும், பொருளாசையிலும் மாட்டிடுவீங்க. உங்கள் லைஃப்பை நீங்கள் என்ஜாயே பண்ண முடியாது. எல்லாமே குத்தம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இன்ஸ்டாகிராம் மாதிரி லைஃப் இருக்கவே இருக்காதில்ல. அது ஒரு போலியான வாழ்க்கை. தமிழ்நாடோ சென்னையோ நம்ம குடும்பமோ அப்படி இல்லவே இல்லை. இன்ஸ்டாகிராம் இருக்கிற மாதிரி கிளாமரஸாக ஹைஃபைவாக ஹெச்டியில். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி எடுத்து 1 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல. ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டாகிராம் விட்டு வெளியே வந்துட்டிங்கன்னா லைஃப் லாங் டிசிஷன். அதுக்கப்புறம் செத்தாலும் போகக்கூடாது. அப்போ நீங்கள் பிளான் போடுங்க, 1 வருஷம் 1.5 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வாங்க. ஆனால் வந்துட்டிங்கன்னா உள்ளே போயிடக்கூடாது. ஸ்லோவாக எடுங்க. ஏன்னா எனக்கே இது 2 வருஷம் ஆச்சு. இது ஏன் நம்ம அடிக்ஷனாக இருக்கிறோம், உள்ளே போகிறோம், வீடியோவை பார்த்துட்டே இருக்கிறோம், வெளியே வரோம், சரி முடியாதுன்னு பண்ணுறோம், அன்இன்ஸ்டால் பண்ணுறோம், நைட்டு அன்இன்ஸ்டால் பண்ணுறோம், அடுத்த நாள் காலையில் போய் லாகின் பண்ணிடுறோம். சரி 2 நாள் நல்லா இருக்குது, 1 வாரம் நல்லா இருக்குது, திரும்பவும் அதுக்கு போயிடறான்ல. காலையில் ஏஞ்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் இன்ஸ்டாகிராமு. காலையில் ஏஞ்சா ஃபுல்லாக இன்ஸ்டாகிராமு. சப்போஸ் பஸ்ஸில் போனால் இன்ஸ்டாகிராமு, பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணும்போது இன்ஸ்டாகிராமு, ஆஃபீஸ் போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு டீ பிரேக்னால் இன்ஸ்டாகிராம் நோண்டிக்கிட்டே டீ குடிக்கிறது. சரி ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிட்டு லஞ்சில் இன்ஸ்டாகிராம், நடக்கும் போது இன்ஸ்டாகிராம், டீ குடிக்கும் போது இன்ஸ்டாகிராம், வீட்டுக்கு இன்ஸ்டாகிராமு. சாட்டர்டே சண்டே முடிஞ்சு இன்ஸ்டாகிராம்லேயே போதில்லை, ரீல்ஸை தள்ளி. சரி இன்ஸ்டாகிராம் வெறுத்து போயிருக்கு, ஃபேஸ்புக்கில் போனால் அந்த வீடியோ எக்ஸைட்மெண்ட் ஃபேஸ்புக் கொஞ்சம் நேரம் தான், திருப்பி யூடியூப் போனால் ஷார்ட்ஸ் மட்டும் தான் பார்க்க தோணுது, ஃபுல் வீடியோ பார்க்க தோணல. சரி டிவியில் ஏதாச்சும் பார்க்கலான்னா டிவியை போட்டு இன்ஸ்டாகிராமில், டிவியில் ஒன்றையும் உருப்படியாக பார்க்க முடியல. ஒரு 1/2 ஹவர் கூட பிரெயின் செத்து போச்சு, இல்லை மழுங்கி போச்சு. அதனால் கண்டவளெல்லாம் பசங்களுக்கு சொல்கிறாங்க, கண்டவளெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு எடுத்துக்காதீங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறது நிறுத்துங்க. எல்லோரும் உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, வேலை செய்கிறவங்க ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 200-300 பேர் தான். அவ்வளோ மட்டும் வச்சுட்டு யாரையும் ஃபாலோ பண்ணாதீங்க, யார் ஸ்டேட்டஸையும் பார்க்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வாங்க. நீங்கள் டக்குன்னு வெளியே வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை 1 மாதம் தான் அப்படிலாம் வச்சா வேஸ்ட். இல்லை 1 மாதம் மட்டும் இன்ஸ்டாகிராம் கிளிக் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ண போகிறீங்க? திரும்பவும் அதே சாக்கடைக்குள்ளே தானே போக போகிறீங்க. இன்ஸ்டாகிராம் ஒரு போதையிலும் போதை. காலையில் ஒருத்தன் ஏஞ்சி கஞ்சாவை அடித்தா அவன் வாழ்க்கை என்ன ஆகும்? டெய்லி அவின் அடித்தா என்ன ஆகும்? நான் மட்டும் இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ணிட்டேன்னா அதுதான் கடைசி நாள் இந்த உலகத்தில் நான் வாழ்கிறது. அதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன், என் வாழ்க்கையே நான் முடிச்சிடுவேன். மானந்தான் முக்கியம் இல்லை. எவ்வளோடா இன்ஸ்டாகிராமில் அடிக்ஷனாக இருக்கிறது? கடவுள் எவ்வளவோ சொன்னார் என்கிட்ட, அப்பா யூஸ் பண்ணாத இன்ஸ்டாகிராமு, சோஷியல் மீடியா யூஸ் பண்ணாத திரும்ப அதுலேயே போயிட்டு இருந்தேன். 2 மாதம் நல்லா இருக்கும், 3 மாதம் நல்லா இருக்கும், திரும்ப அதுக்குள்ளே கடைசியாக நான் கோபிநாத் தானே இருக்கார் இல்லையா, அவர் ஒரு வீடியோவில் சொன்னார் பாருங்கள், ஆரஞ்சு கலர் ஷர்ட்டை போட்டு. ஒன்ஸ் நீங்கள் ஒரு டிசிஷன் எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். திரும்ப ஒரே முட்டாள்தனத்தை பண்ண முடியாதுல்ல. எத்தனை டைம் தான் இதே முட்டாள்தனத்தை பண்ணுறது?
அதனால தான் 2 வருஷம் பயங்கரமாக யூஸ் பண்ணேன். இப்போ இன்ஸ்டாகிராம் பக்கமே நான் போக மாட்டேன். நான் சொல்கிறதெல்லாம் ஜோக்கு காமெடின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக இதை விட்டு வெளியே வந்துடுங்க. பெரிய ஆபத்து இருக்குது இந்த இன்ஸ்டாகிராமில். யாருமே கணிக்கக்கூடாத அளவுக்கு ஒரு பெரிய ஆபத்தில் வந்து எல்லோரும் மாட்டிக்கிட்டோம் சைக்காலஜிக்கலாக. அதனால் சோஷியல் மீடியாவை வந்து நீங்கள் டிசிஷன் எடுங்க. ஒன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குவிட் பண்ண போகிறோம். ஒன்ஸ் குவிட் பண்ணிட்டா லைஃப் லாங் அதில் போகக்கூடாது. இன்க்ளூடிங் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம். யூடியூப்பில் ஃபுல் வீடியோவை பாருங்கள், அவ்வளோதான். ஓகேவா? நான் இந்த வீடியோவை வந்து அப்லோட் பண்ணுவேன், வீடியோவை பார்ப்பேன், லாக் அவுட் பண்ணிடுவேன். இது எப்படின்னா ஒரு 10-15 நிமிஷம் தான் இல்லை, என்னுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே வீடியோவை அப்லோட் பண்ணுறது மட்டும்தான். மெசேஜை பார்க்குறதோ, இந்த வீடியோ எப்படி போயிருக்கு, வீடியோ கீழே வந்து யாராச்சும் கமெண்ட் பண்ணுறாங்களோ அதில் எனக்கு கவலையே கிடையாது. இன்பாக்ஸில் போய் பார்க்குறது, நோட்டிஃபிகேஷன் பார்க்குறது, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாதுல்ல. நான் லாகின் பண்ணுவேன், வீடியோவை அப்லோட் பண்ணுவேன், ஒரு 2 டைம் பார்க்கணும் என் வீடியோ கரெக்டாக இருக்கான்னு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் குவிட் பண்ணிடுவேன். ஐம் குவிட்டிங் திஸ் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் ஃபார் லைஃப் லாங் டிசிஷன் இல்லை, லைஃப் லாங் டிசிஷன். தேங்க்யூ.